ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு மதர்ஸ் டே கார்டு தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். க்யூட்டாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இது மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்து நான் வந்துட்டு ரெண்டாக மடிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துகிட்டு இது மாதிரி ரெண்டாக மடக்கி கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி கொஞ்சம் பீஸ் மட்டும் மேலே லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். சைடில் லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு கலரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி 2 பேப்பர் வந்துட்டு தேவைப்படும். நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஒரு 4 சென்டிமீட்டரில் நான் வந்துட்டு பேப்பர் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். அதுக்காக இது மாதிரி நான் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இது மாதிரி இதழெல்லாம் மடித்து விட்டுட்டு நம்ம ஒரே ஒரு இதழ் கட் பண்ணிவிட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு சென்டரில் வந்துட்டு ஸ்டோன் ஒட்டிட்டோன்னா ஃபினிஷ் ஆகிடும். இது மாதிரி கொஞ்சம் பீசஸ் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி எடுத்துக்கோங்க. டபுள் கலர் கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஒட்டுறதுக்காக நான் வந்துட்டு க்ரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் சென்டரில் வந்துட்டு இது மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒட்டிக்கிறேன். நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி உள்ளே வந்துட்டு இன்னொரு கலர் பேப்பர் இருக்குது இல்லையா, அதில் வந்துட்டு நான் கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதையும் வந்துட்டு அதே மாதிரி சென்டரில் நீட்டாக அழகாக வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் பார்த்து ஒட்டிக்கோங்க. நான் வந்துட்டு இப்போ ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வந்துட்டு டிசைன் பண்ணலாம். அதுக்காக இது மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப் பண்ணுறதுக்காக நான் இது மாதிரி டேப் வச்சு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு காம்பஸ் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக லைட்டாக பிளைடில் கீறி விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு ரவுண்ட் ஷேப்பை கட் பண்ணி அழகாக நீட்டாக எடுத்துடலாம். இப்போ நான் வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ளவர் மேக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இது மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஒரே கலர் ஒட்டுறதுனாலும் ஒட்டலாம். நான் வந்துட்டு ஒரு 3 கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒட்டிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு மற்ற எல்லா கலர்ஸையும் வந்துட்டு நான் ஒட்ட போகிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி நான் ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாக வந்துட்டு இது மாதிரி ரவுண்டாக ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இது மாதிரி தான் இருக்கும். ஒட்டிட்டு மிச்சம் கொஞ்சம் கேப் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நான் ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி என்கிட்ட கொஞ்சம் பீட்ஸ் இருந்தது. நீங்கள் ஸ்டோன் இது மாதிரி எதாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நான் ஃபுல்லாக வந்துட்டு கீழே ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மேலேயும் வந்துட்டு நான் அதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ வந்துட்டு முன்னாடி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ளே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் ஹாப்பி மதர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்ல வந்துட்டு எழுதிக்கிறேன். இது மாதிரி எழுதிட்டு ஒரு ஹார்ட் வந்துட்டு சைடில் கொடுத்துக்கலாம். கீழே வந்துட்டு இன்னொரு கலரில் வந்துட்டு யூ ஆர் மை பெஸ்ட் மதர் அப்படி சொல்லிட்டு நான் வந்துட்டு எழுதிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே வந்துட்டு நீங்கள் அது மாதிரி எழுதிக்கலாம். சென்டரில் வந்துட்டு நான் ரெட் கலரில் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கேன். எழுதிட்டு அங்கேயும் ஃபுல்லாக இது மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டோன் வந்துட்டு இது மாதிரி இருந்தால் ஒட்டிக்கோங்க. இது மாதிரி நான் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். க்யூட்டாக இருக்குல்ல? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.